தவக்காலத்தை முன்னிட்டு நமது பக்தி முயற்சியின் ஒரு பாகமாக தினம் ஒரு திருப்பாடல். திருப்பாடல்கள் 147. எல்லாம் வல்ல இறைவன் போற்றி. அல்லேலூயா. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரை தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். பூவுலகின் மீது மழையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இரை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரனின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீசச் செய்ய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமனங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது. அல்லேலூயா.